Hello all, this is Felsi from Metaflame. ஸோ இன்னைக்கு நம்ம சப்பரே வித் கிவன் சம்ன்ற ப்ராப்ளம் பத்தி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, given an array of integers nums and an integer k, return the total number of subarrays whose sum equals to k. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க and அது கூட சேர்த்து ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டார்கெட் என்னன்னா அந்த இன்டீஜர் வேல்யூ கூட சம் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன சப்பரேஸ் அந்த அரேல இருக்கு அப்படின்றத ஃபைன் பண்ணி அதோடைய கவுண்ட்டையும் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இன்புட் வச்சு பார்ப்போம். ஸோ கன்சிடர் இப்போ நம்மளுக்கு வந்து அரே 1,1,1ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் கே இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ 2. ஸோ இந்த அரேல என்னென்ன எலிமெண்ட்ஸை நம்ம சம் பண்ணும்போது நம்மளுக்கு கேவோட வேல்யூக்கு ஈக்குவலாக வருதுன்னு பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி அந்த சப் அரே எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அந்த அரேலன்றத கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பார்ட் ஆஃப் தி அரேவை நம்ம சம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஸோ இது ஒரு சப் அரே. அப்போ நம்மளுடைய கவுண்ட் வந்து சப் அரே கவுண்ட் 1ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ட் ஆஃப் த அரேவை சம் பண்ணோம்னா நம்மளுக்கு அகெயின் கேவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அரேல சப் அரே கவுண்ட் இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகி 2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சப் அரேவை கிவன் அரேல இருந்து ஃபைன் பண்ணணும். ஸோ சப் அரேஸ் எப்பவுமே கண்டினியூஸாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒன் அண்ட் இந்த ஒன் கண்டினியூஸாக இருக்கு. ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் த சப் அரே அண்ட் இந்த ஒன் அண்ட் இந்த ஒன் கண்டினியூஸாக இருக்கனால இது ஒரு பார்ட் ஆஃப் த சப் அரே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் நம்ம சப் அரேவை கன்சிடர் பண்ண முடியாது பிகாஸ் சப் அரே எப்பவுமே கண்டினியூஸாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த அரேல நம்மளுக்கு 2 சப் அரேஸ் இருக்கு விச் இஸ் ஈக்குவல் டு த சம் வேல்யூ ஆஃப் கே. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அரே ஆஃப் 1, 2, 3ன்ற எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா என்னோட கே வேல்யூ 3. ஸோ இந்த அரேல என்னென்ன எலிமெண்ட்ஸ் நான் ஆட் பண்ணனா எனக்கு கேக்கு ஈக்குவலா வேல்யூ வரும்ன்றத செக் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த ரெண்டு வேல்யூஸுமே நம்ம சம் பண்ணும்போது எனக்கு கே இஸ் ஈக்குவல் டு 3ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ இது ஒரு பார்ட் ஆஃப் த சப் அரே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 1 and 2 சம் பண்ணனா எனக்கு கேயோட வேல்யூ கிடைக்கும். அப்போ என்னோட சப் அரே கவுண்ட் வந்து இப்போ 1ஆ இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இங்க இருக்கு 3. அதுவுமே நம்மளுக்கு கேவோட வேல்யூவோட ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு சப் அரே தான் which contains only one element. ஸோ இப்போ நம்மளோட சப் அரே கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு டோட்டலா சப் அரே ஈக்குவல் டு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இது எப்படி கோட் பண்ணலாம் அண்ட் இதுல என்ன லாஜிக் யூஸ் பண்றது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அரேல இருக்கக்கூடிய சப் அரேஸ் கவுண்ட் பண்ணணும். அண்ட் இந்த சப் அரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூஸும் சம் பண்ணி அந்த வேல்யூவோட கவுண்ட்டை நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி ஹேஷ் மேப். ஸோ இந்த ஹேஷ் மேப் என்ன பண்ணோம் அப்படின்னா கீ வேல்யூ பேஸா நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ இது நம்ம ஏன் இந்த கோட்க்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு எலிமெண்ட்டையும் நம்ம வந்து எலிமெண்ட் ஆஃப் தி அரேவை ஆட் பண்ணி அண்ட் அதோடைய கவுண்ட்டை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அண்ட் அந்த சப்பரேஸை நம்ம வந்து ஈக்குவல் டு கேயா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் அதோட கவுண்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ விச் மீன்ஸ் இதுல நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் யூஸ் பண்ண போறோம்.